ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு போனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து கும்பகோணம் கடப்பா வைக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் 180 கிராம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து 100 கிராம் மாங்காய். இதில் ஏற்கனவே ஒன்று போட்டிருக்கேன். இது ஒரு அரை 150 கிராம் போட்டிருக்கேன். இது கூட நான் 2 உருளைக்கிழங்கு போட்டு வேக வைக்க போகிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். உருளைக்கிழங்கு போட்டாச்சு. பாசிப்பருப்பு கழுவி இதில் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு இதை அப்படியே மூடி ஒரு 5 விசில் விட்டு வேக விட்டுடலாம். இப்போ வந்து அரைக்கிறதுக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன், திருவண்ண தேங்காய். அதில் வந்து பச்சை மிளகாய் வந்து ஒரு 10 பச்சை மிளகாய் என் காரத்துக்கு ஏற்ப போடுறேன். நான் என் வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை, தொண்டை கட்டிகிட்ருக்கு, அதனால தான் வாய்ஸ் அப்படி இருக்குது. அப்புறம் இஞ்சி இந்த அளவு கட் பண்ணி போட்டுக்க போகிறேன். அப்புறம் வந்து ஒரு 10 பல்லு பூண்டு, இதையும் இது கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 10 சின்ன பீஸ் அளவுக்கு முந்திரி, அதுவும் இது கூட போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை வந்து ஒரு 1.5 ஸ்பூன் பொட்டுக்கடலை இது கூட போட்டு எல்லாம் வந்து பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துடலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்க வேண்டியதுதான். போட்டு இதை அப்படியே வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ நம்ம பயிர் வச்ச குக்கர்லேயே வந்து தாளிக்க போகிறோம். அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ ஸ்பைசிலாம் போட்டுக்கலாம். பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கல்பாசி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இதில் அது நல்லா பொரிஞ்சோடனே வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நான் வந்து வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் எடுத்துருக்கேன். ரொம்ப பெருசு இல்லை, ரொம்ப சின்னதும் இல்லை, விட்டமாக எடுத்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இதில் இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து நான் ஒரு 1.5 தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி நல்லா கொஞ்சம் ஒரு பெரிய தக்காளியாக இருந்தது, அதனால் நான் 1.5 தக்காளி போட்டிருக்கேன். போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடயே கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கலாம். இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம வதக்கிக்கலாம். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன் கையாலேயே. தேங்காய் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கினோடனே இந்த பேஸ்ட் எடுத்து இதில் ஊற்றிடலாம். நல்லா வதங்கட்டும். நிறைய பேர் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க, வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க. அரைச்ச மசாலா இதில் ஊற்றியாச்சு. இது ஊற்றி இது நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொதித்தோடனே இதில் வந்து பாசிப்பருப்பு போடுவோம். வேக வச்ச பாசிப்பருப்பை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம். நல்லா கொதிக்கட்டும், பச்சை வாசனை போகிற அளவு கொதிக்கட்டும், வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த வேக வச்ச பாசிப்பருப்பை இதில் ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு. தண்ணி வந்து நம்மளுக்கு தேவையான அளவு ஊற்றிக்க வேண்டியது தான். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். உப்பு பார்த்துட்டு பத்தலைனா கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. இது நல்லா அப்படியே கொதிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணும். நல்லா கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உருளைக்கிழங்கு இதுலேருந்து போட்டுடலாம். நம்ம வந்து கடப்பை வந்து உருளைக்கிழங்கு போடாமலும் வெறுமனே வைக்கலாம், உருளைக்கிழங்கு போட்டும் வைக்கலாம். ஒன்று ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கடப்பா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். நான் இப்போ இட்லி ஊற்ற போகிறேன். இட்லி ஊற்றிட்டு சர்வ் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறேன்.